நீங்கள் இந்த துறை சார்ந்தவர் என்றபடியாக கேட்குற இந்த கேள்வி. நாங்கள் இந்த 2009க்கு பிறகு தமிழ் சமூகத்தின் இந்த அரசியல் உளவியலை சரியாக ஸ்டடி பண்ண தவறிட்டோம். சதி கதைகளை கொண்டு வரதுன்னு இவையில் அவனில் அஜந்த அளவில் செய்யணும் அவையில் இவை இந்த அஜந்த அளவில் என்று சொல்லி ஒரு ஒரு உடனடியாக ஏதோ பெரிய சதி நடந்து இதெல்லாம் போகுதுன்ற மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறார். மக்கள் இங்கே பலவீனம் அடையிக்க மக்கள் அங்கால போகணும். அது இந்த கட்சிகளில் தலைவராக இருக்கிறவர்கள் தான் அதை விளங்கிக்கணும். அப்போ மக்கள் வேறு மாதிரி அரசியலை பற்றி சிந்திக்க தொடங்கினா அது ஒரு ஞாக தமிழ் தேசியத்துக்கு ஆபத்தான ஒரு அரசியல் தான். இந்த உரிமைகளை விட்டுட்டு எங்களுக்கு அபிவிருத்தி அல்லது நிவாரணம் வேலை சந்தர்ப்பங்கள் இதுகள் கிடைச்சா காணும் என்ற ஒரு மெனப்பாங்க மக்கள் மத்தியில் வருகிறதையும் அவதானிக்கக்கூடிய இருக்கு. தமிழர்களுடைய அந்த தேர்தல் அரசியல் வரலாற்றை படித்தால் கொஞ்சம் பின்னுக்கு போய் தந்தை செல்வா காலத்திலிருந்து அவை அடையாளப்படுத்தி வச்சிருந்த சிவில் சமூகம்ன்றது முற்றிலும் வேறாக இருக்கு. விளையாட்டுக் கழகங்கள், கோயில் நிறுவனம், கோயில் சார்ந்த அமைப்புகள், மீனவ அமைப்புகள், விவசாய அமைப்புகள் அண்ட் சிவில் சமூக அமைப்புகளாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த ட்ரெண்ட் ஃபுல்லாக மாறிட்டு சிவில் சமூகம் என்பது அதை விட்டு வெளியில் வந்த மாதிரி இருக்கா? நான் நினைக்கிறேன் இந்த பொதுச்சபையில் மீனவ அமைப்புகள், விவசாய அமைப்புகள், சமயம் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் இருக்குது. அதோட மேலதிகமாக வேறு சில என்ஜிஓஸோட வேலை செய்கிற அமைப்புகளும் இருக்குது. என்னென்றால் இப்படியான சில முக்கியமான அமைப்புகள் இருந்தாலும் அவற்றுக்கு தலைமை கொடுக்கறது தான் பிரச்சனை. இப்போ கட்சிகள் தலைமையை கொடுத்து அல்லது ஏதாவது ஒரு கட்சி ஏதாவது ஒரு தலைவர் தோன்றி தலைமை கொடுத்தோன்னு வந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த சரியான தலைமை கொடுக்கப்படாததால் தான் இந்த இப்படியான முயற்சிகள் தேவைப்படும். அது இயல்பாக திரளுகை நடக்கும். நல்ல ஒரு தலைமைத்துவம் கொண்டு உருவாகி நம்பிக்கைக்குரிய தலைமைத்துவமாக மக்களுக்கு முன்னால் வந்தால் மக்கள் திரளுவார்கள். இப்போ மக்களுக்கு பிரச்சனைன்னா நம்பிக்கைக்குரிய தலைமைத்துவம் இல்லை. அதை யாரும் விளங்கலை இது வரைக்கும். நான் நினைக்கல எங்களோட வரலாற்றில் இனி கிட்டிய காலத்தில் அப்படியான தலைமைத்துவம் உருவாகிறதுக்கான சாத்தியம் இருக்குன்றும் நான் நினைக்கல. ஒரு தலைமை என்றால் கேட்டால் அந்த மக்கள் உடனடியாக திரண்டு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி இப்போ நாங்கள் யாரையும் பார்க்கல தானே. பொதுச்சபை மற்றது தமிழ் பொது வேட்பாளர் விஷயங்களுக்கு பிறகு அதிகம் இந்த தமிழில் இந்த குறியீடு என்ற விஷயம் பேசப்படும். தமிழ் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு குறியீட்டை வச்சு கொண்டு அதை முன்னகர்த்தலாமா? அது திடீரென்று உருவாகுமா அல்லது தேர்தல் இது மாதிரியான விஷயங்கள் உருவாகுமா அல்லது படிப்படியாக வர வேணுமா? உண்மையாக இப்போ தேர்தலை ஒரு சந்தர்ப்பமாக பார்த்து தான் இந்த முயற்சி நடக்குது. படிப்படியாக வர வேணும். ஆனால் படிப்படியாக அதை எப்படி கட்டி எழுப்புறது? மக்கள் இப்படி ஒரு அரசியல் விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கணிசமான அளவு போயிட்டேன். போர் முடிஞ்ச பிறகு அது அவையலாலேயே ஒன்றும் செய்ய இல்லையாம், நீ யார் என்ன செய்கிற என்ற ஒரு மனநிலையும் கணிசமாக மக்கள்கிட்ட இப்போ மக்கள் ஒரு திரளுகைக்கு லேசல்ல தயாரில்லை. மக்கள் நம்புறதுக்கும் தயாரில்லை. அவையில் போய் வாக்களிக்கத்தான் தயாராக இருக்கு. இப்போ அந்த வாக்களிப்பு பெற்றன் கூட இப்போ மாற தொடங்கிட்டு தானே. முந்தி என்றால் கூட்டமைப்பு அதுக்கு வாக்களிக்கல. ஆனால் இன்றைக்கு இல்லாமல் அப்படி இல்லை. கணிசமான வாக்குகள் தென்னிலங்கை சார்பான ஆட்களுக்கு விழ தொடங்கிட்டு. அப்போ மக்களில் வேறு மாதிரி அரசியலை பற்றி சிந்திக்க தொடங்கினா அது ஒரு ஞாக தமிழ் தேசியத்துக்கு ஆபத்தான ஒரு அரசியல் தான். இந்த உரிமைகளை விட்டுட்டு எங்களுக்கு அபிவிருத்தி அல்லது நிவாரணம் வேலை சந்தர்ப்பங்கள் இதுகள் கிடைச்சா காணும் என்ற ஒரு மெனப்பாங்க மக்கள் மத்தியில் வருகிறதையும் அவதானிக்கக்கூடிய இருக்கு. அப்படி என்று சொன்னால் சிறவலையில் ஒரு காலத்தில் தமிழ் தேசிய என்ற நிலைப்பாட்டையே எல்லாரும் கைவிட்டு இனி அதில் விபத்து இல்லாமல் போகிற மாதிரி வந்துடுமோன்று கவலையாக இருக்குது. எங்களுக்கு அதுக்குள்ளால் வளர்ந்து வந்தவங்களுக்கு அதை விட தள்ளி இப்படியெல்லாம் யோசிக்க முடியலை. அப்போ நாங்கள் திருப்பி அதை பற்றி பேசலாம். ஆனால் காலம் எப்படி கொண்டு போவோம்னு தெரியலை. ஆனால் உறுதியான தலைமைத்துவம் கொண்டு வந்தால் மக்கள் அனைத்து அளவினம் தெளிவாக வருகிறோம் என்றால் தென்னிலங்கை எப்பயுமே எங்களோட பிரச்சனைகளை தீர்க்க போகிறோம் இல்லை தானே. எங்களுக்கு உரிமைகளை தரப்போகிறோம். அப்போ எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்குது. அது மக்களுக்கும் ஓரளவு தெரியும். ஆனால் அதை சரியான ஒரு நம்பிக்கைக்குரிய தலைமை ஒன்று அவைகளுக்கு கிட்டினால் அவையில் அதுக்காக எதிரடையினோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த துறை சார்ந்தவர் என்றபடியாக கேட்குற இந்த கேள்வி. நாங்கள் இந்த 2009க்கு பிறகு தமிழ் சமூகத்தின் இந்த அரசியல் உளவியலை சரியாக ஸ்டடி பண்ண தவறிட்டோம். சிவில் சமூகங்கள் அல்லது துறை சார்ந்த ஆளுமைகள்
அது நான் நினைக்கிறேன், அதை ஸ்டடி பண்ணுறதுன்றதும் ஒரு கஷ்டமான விஷயம். அது மாறிக்கொண்டே வருகிறது. அப்போ இருந்தது உதாரணமாக முதல் முடிஞ்சோன்னு வந்த டெஃப்னா முனிசிபாலிட்டி எலெக்ஷனில் அரசு தரப்புக்கு தான் மக்கள் வாக்களித்தார். ஜெஃப்னா முனிசிபாலிட்டி அப்போ மக்கள் நினைச்சிடும் இனியாவது எங்களுக்கு ஏதாவது நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருந்துச்சு. ஆனால் பிறகு நாங்கள் பார்க்குறோம் அவர்களால் ஒன்றுமில்லைன்னொன்னா திருப்பி தேசியத்துக்கு வாக்களிக்க தொடங்கினோம். அப்போ மக்கள்கிட்ட உளவியலை எப்படி புரிஞ்சு கொள்றதுன்று எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக அது ஒரு ஸ்டடி பண்ணினாலும் என்ன செய்கிறது, என்ன செய்யலாம்ன்றது பிரச்சனை இருக்குது தானே. எங்களுக்கு விளங்குது விளங்காது இல்லைன்றதுக்கு அப்பால் விளங்கினாலும் எங்களால் என்ன செய்ய முடியும்? மக்களோட மனநிலை என்பது அவ்வளவு இலகுவாக கேஜ் பண்ணிடாது. எலெக்ஷன் வந்தால் மக்கள் கணிசமான மக்கள் தேசிய நிலைப்பாட்டு கட்சிகளுக்கு வாக்களிக்கணும். ஆனால் அந்த கட்சிகள் உண்மையாகவே தேசிய நிலைப்பாட்டில் இருந்தன வேண்டு வாக்கிங்கன்னு பிரச்சனை வருது. அப்போ அதனால் மக்கள் ஒரு கட்டத்தில் ஏமாற்றப்படுறதாக உணர்கிறார்கள் இந்த திறப்புகளால். அதால் இனி அப்போ இதை விட்டுட்டு அண்டைக்குறால் சொல்லிச்சு இந்த முறை அன்பருக்கு ஒரு சான்ஸை கொடுத்து பார்த்தால் என்ன, இந்த அப்படி மக்கள் வேறு மாதிரி யோசிக்க பார்க்கணும். இவியல் தான் சரியொன்றும் இதெல்லாம். ஆனால் அந்த ஜேவிபி தான் வடகிழக்க பிரித்ததுன்ற உண்மையை விட்டுட்டு இப்போ ஒரு அவற்றை கவர்ச்சிகரமான சில பேச்சுக்கள் இதுகளுக்கு பிறகு அது சில அப்போ மக்கள் இங்கே பலவீனம் அடையிக்க மக்கள் அங்கால போயிடும். அது இந்த கட்சிகளில் தலைவராக இருக்கிறவர்கள் தான் அதை விளங்கிக் கொள்வாங்க. பலவீனமான தலைமத்துவத்தை வழங்கக்கூடாது. இல்லாட்டில் அது நீண்ட காலம் அரசியல் இருந்துட்டுனா விலகி கொண்டு. ஆனால் இப்போ அடுத்த தலைமுறை என்று அவையில் வளர்க்குற ஆக்களும் அப்படி தானே இருப்பினோம். அப்போ வேறு நம்பிக்கை தர்ற மாதிரி ஒரு லீடர்ஷிப் எண்டொண்டையும் நாங்கள் காண இல்லைன்றதான் பெரிய பிரச்சனை. இலங்கையினுடைய தேர்தல் சட்டங்களாக இருக்கலாம், ஏனைய சட்டங்களாக இருக்கலாம், இந்த குறிப்பாக பாராளுமன்ற முறைமை இதுக்குள்ளால் எங்களுடைய இந்த தமிழ் தேசிய அரசியல் அபிலாசைகள் அடைய முடியும்னு நினைக்கிறேன். முதல்ல பாராளுமன்ற அரசியலில் இந்த சட்டங்களுக்கு ஊடாகத்தான் முதல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டான். அது சரி வராது என்ற ஒரு கட்டத்தில் அதுக்கு வெளியால் முறைமைக்கு வெளியால் போய் ஆயுத போராட்டத்தை செய்ய வேண்டிய நிலைமைக்கு தமிழ் மக்கள் வந்தார். ஆனால் அந்த பெருநம்பிக்கை மக்கள் வைத்திருந்த ஆயுத போராட்டத்தின் முடிவுக்கு பிறகு இல்லை மௌனத்துக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் இதுக்குள்ளே நின்று தான் வேலை செய்ய வேண்டும் என்று கடும் தேசியவாதம் கதைக்கிறார்கள் இருந்து இருக்கணும். வேறு வழி இல்லை, நாங்கள் பார்லிமெண்ட்ரி பொலிட்டிக்ஸுக்கான் போய் நின்று ஏதாவது செய்ய வேணும். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இந்த பார்லிமெண்ட்ரி பொலிட்டிக்ஸுக்கால் எதையும் செய்யக்கூடிய ஆற்றலும் எங்களுக்கு இல்லை. அதுக்கு வெளியில் எப்படி செய்கிறது என்றால் வெளியில் செய்யக்கூடியதுன்னு சொன்னால் எங்களுக்கு வரக்கூடிய இந்த வெளிப்பலம் அதுகள் முக்கியமானது. இப்போ எக்ஸ்டர்னலாக இருந்து ஜியோ பொலிட்டிக்ஸில் சில மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய இல்லை என்ன அதை கொண்டு வரக்கூடிய விதமான எண்ணங்கள் கூட தேவை. இப்போ இந்திய தான் இப்போ நாங்கள் இப்படித்தானே பார்க்குறோம். இப்போ இன்றைக்கு இன்னும் ஜெனிவா இத்தனை வருஷமாக ஜெனிவாவுடன் நிற்கிறோம். அதனால் அதுக்குள்ளே இருக்கிற எங்கடாக்களிடம் போராடுறது பேச்சுவார்த்தை நடத்துகிறதும் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளோடு. ஆனால் அவையில் ஒரு முதலாளித்துவ ஆதிபத்தியாக்கள் அவர்கள் எப்பொழுதும் உரிமைகளுக்காக எதுவும் செய்ய போவதில்லை. ஆனால் நாங்கள் இன்னும் அந்த வட்டத்துக்காக நிற்கிறோம். ஈவன் நாங்கள் புலம்பெயர் தமிழரும் அந்த வட்டத்துக்காக நிற்கிறோம். அதையும் தாண்டி போக முடியுமா? வேறு தரப்புகளை நாடி சில அப்படியான தரப்புகள் தான் எங்களுக்கு சரியான குரல் கொடுக்கக்கூடிய ஆக்களாக இருப்பினும் உதாரணமாக அமெரிக்கா இந்த தீர்மானத்தை முன்னெடுக்கிறதுக்காகவே எதிராக வாக்களிக்கிற நாடுகள் இருக்கு. இப்போ லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் இல்லை சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸை பார்த்தா இவர்களுக்கு எதிரானவர்கள் அடிப்படையில் இலங்கைக்கு சார்பாக அவர்கள் வாக்களிக்கணும். மற்றபடி அவர்கள் அடிப்படையில் பார்த்தால் அவர்கள் விடுதலைக்காக வந்தவர்கள். ஆனால் இங்கே போராடுற இனத்துக்கான நிலப்பாட்டை அவையில் எடுக்காமல் இருக்கிறேன்னா இது சார்பாக செயல்படுறது இந்த நாடு. இப்போ இவையல் ஜெனிவா இல்லை கப்பால் எங்களை விடப்போ அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி? எப்படி ஜெனிவாவை கடந்து போதல், அதுக்கு அப்பால் எப்படி செய்ய முடியும்? வேறு எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வேறு நாடுகளவை எங்களோட பிரச்சனையை பற்றி பேசக்கூடிய நாடுகள் அப்படியும் யோசித்து பார்க்கும். வெறுமனே கனடா, ஐரோப்பா, அமெரிக்கா இதில் மையப்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்களோட
ஒரு பலவீனம். இன்னும் நாங்கள் அவையில் தானே சந்தித்து கொண்டிருக்கோம். அதுக்கு அங்கே உதாரணத்துக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட என்ன செய்தது கடைசியாக இப்போ காசாவுக்காக குரல் கொடுத்து ஐசிசியில் கேட்குது. ஆனால் எங்களுக்காக கேட்க இல்லை தானே. அப்போ ஒரு விடுதலைக்கூடாக வந்தாக்கள் கூட அரசாக வந்தோடனே அரசு உறவுகின்றதுக்கு தான் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ அதுகளையும் இப்படி கடந்து போகிறதுன்ற ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண வேண்டிய விஷயம். இந்த 15 வருஷத்துக்குள்ள இந்த தமிழர்களுடைய அரசியல் பயண பாதை மாறி இருக்கா அல்லது சிதைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவோம். ஒன்று முதலாவது பெரிய முன்னேற்றத்தை காண இல்லை. ரெண்டாவது இவர்களுடைய தேசிய அரசியல் என்ன யோசிச்சோம்னா கடும் பின்னடைவுகளை சந்திச்சிருக்கு. ஈவன் இப்போ இந்த ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துறதுன்ற நோக்கத்தில் இந்த வாக்குகள் சிதறி போகாமல் எதிர்காலத்தில் இப்போ அடுத்ததாக மாநசபையோ இன்னும் விரைக்க இதுக்கு தெற்கு தரப்புக்கு வாக்களித்து பழகின பட்சம் சரி அதில் போட்டால் என்னென்று அங்கால போயிடும், எங்களுக்கு சில நன்மையாக கிடைக்கும் தானே அவைகளுக்கு போட்டால். அப்படி மக்களுடைய இது மாறிக்கொண்டு வர்றது ஒரு தெளிவான தேசிய போராட்டம்ங்கிற உரிமைகளுக்கான பயணத்தில் பின்னடைவு தான். இந்த 15 வருஷத்தை ஸ்டாக் டேக் பண்ணிப்போம் தான் நாங்கள் அரசியல் ரீதியாக இந்த வித முன்னேற்றத்தையும் காணலைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்? ஒன்று அந்த தமிழ் தேசியத்தை உறுதியாக முன்னெடுக்கிற சரியான தலைமத்துவம் உருவாக இல்லை என்றதான் ஒரு முக்கிய காரணம். தலைமத்துவம் ஒன்று உருவாகி இருந்தால் மக்களும் பின்னால் இருப்பார்கள், அது போயிருக்கும். ஆனால் இப்போ உள்ள மக்களை ஒரு பெரிய மற்றது இன்னொன்று இப்போ இதில் ஒரு பெரிய பிரச்சனை நாம் பார்க்குறது இந்த உடனடியாக சதி கதைகளை கொண்டு வர்றதுன்னு. இவையில் அவன் அஜெண்டா அளவில் செய்யணும், அவையில் இவை இந்த அஜெண்டா அளவில் என்று சொல்லி ஒரு உடனடியாக ஏதோ பெரிய சதி நடந்து இதெல்லாம் போகுதுன்ற மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறது. அதெல்லாம் எழுந்த மனது சொல்ல இல்லாதானே, அதெல்லாம் ஆய்வுக்குட்படுத்தி அதை உண்மையாண்டு பார்க்கவன். இப்போ அப்படி சொன்னோடனே தரப்புகள் உடைஞ்சு போய் அப்போ மக்களுக்கு இந்த தலைமையில் நம்பிக்கை இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறத தொடர்ந்து பார்க்குறோம் தமிழ் தலைமைகளில். இப்போ நம்பிக்கை இல்லாமல் போகிறவளவு தான் இந்த மாற்றங்கள் வருது. மக்கள் நம்பிக்கை இழந்தோடனே சரி இது இல்லாட்டி நாங்கள் குறைஞ்சபட்சம் சில சலுகைகளை பெற்றுத்தரக்கூடிய ஆக்களுக்காக வாக்களித்து அதால் போவோமே என்று மக்கள் யோசிக்கிற சூழல் இருக்கு. வாக்களிக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு யார் போயணுன்றதும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மக்கள் சரியான தேசிய தலைமத்துவத்துக்குள்ளே இணைக்கப்படுவது முக்கியம். இப்போ நான் பார்க்கல எங்களுக்கு இப்போ செல்வா, பிரபாகரன் இப்படியான ஆளுமை மிக்க தலைமைகள் ஒன்று திரட்டிச்சு. இப்போ அப்படி இல்லை, அந்த காலம் முடிஞ்சதில் திருப்பி எப்போ வருமோ தெரியல. அப்போ இப்போ கூட்டு செயற்பாடுகள் தான், டீம் ஒர்க் தான் உண்மையாக குழு தலைமைத்துவம் தான் இப்போதைக்கு சரி வரும். அப்போ அதை செய்கிறதுன்றதுண்டா ஒருத்தர் ஒரு பக்கம் இழுக்க அதுவும் தோல்வியடையுது. ஆகவே இந்த மக்கள் இதில் நம்பிக்கை இழந்துകൊണ്ട് போகிறது அவதானிக்கக்கூடிய. அதுக்கு அது நம்பிக்கை இழக்கிறதுக்கு காரணம் இந்த செயற்பாடுகள் கூட்டு செயற்பாடுகளாக இல்லை. இனி ஒருத்தரை குற்றஞ்சாட்டுறது, இணைஞ்சு செயல்பட தயாராக இல்லாமல் இருக்கிறது, இணைஞ்சு செயல்படுறோம் என்று சொல்லிக்கொண்டும் இணைவிலிருந்து தள்ளி போகிறது. இப்போ இப்படியெல்லாம் கணக்க பிரச்சனை இருக்குது. ஆனால் அடிப்படையில் சரியான அரசியல் தலைமைத்துவம் இன்மைதான் இதுக்கான காரணம். தெரியாது, ஒரு ஆளுமை மேலெழுந்து வருமானு தெரியாது உங்களுக்கு. ஆனால் அது இனி அது அவுட்டேட்டட் தானே. இப்போ அந்த சூழலில் தான் தலைமத்துவம் சேர்றது. இப்போ நெல்சன் மண்டேலா வந்தது போல் அந்தந்த காலத்துக்கு வந்தது, இந்த காலத்துக்கு வருமா? இப்படி வர்றதென்றால் இப்போ நிற்கிற ஆக்கள் வரக்கூடிய ஒன்றுக்கு விட்டு கொடுப்பினமா, அந்த அர்ப்பணத்தோட ஆக்கள் இருக்கணுமா என்றெல்லாம் ஒரு கேள்வி. இது அதால தான் இந்த இப்படியே நிலைமை போய்க்கணும். நன்றி. இவ்வளவு நேரத்தையும் ஒதுக்கி வேலைப்பளவுக்கு மத்தியிலும் இந்த நேர்காணலும் சிவில் சமூகம் பற்றிய ஒரு புரிதலை தமிழ் சமூகத்துக்கு ஏற்படுத்துகிற விதமாகவும் இந்த கேள்விகளுக்கு பதில் வழங்கிய மதிப்புக்குரிய அருட்திரு தந்தை ரவிச்சந்திரன் இம்மானுவேல் அவர்களுக்கு எங்களோட நன்றிகள். நன்றி.